ஒரு தாயோட அன்பும், அரவணைப்பான பேச்சும், தான் பெற்ற பிள்ளைய வந்து உலகம் அறியக்கூடிய ஒரு மாமேதையா மாத்துதுங்க. அது வேற யாருமே இல்ல. நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். அவருடைய 9வது வயசுல ஸ்கூல் போய் படிக்க போறாரு. அங்க இருக்க பசங்கள்லாம் என்ன பண்றானுங்க, நம்மள மாரி தான் எல்லாத்தையுமே மக்கப் படிச்சு கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுறானுங்க. நம்ம ஆள் மட்டும் அதுக்கு மறு கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி? அது எப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அங்க இருக்க மிஸ்ஸஸ்லாம் பார்த்து என்னடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் கிரவுண்ட்ல போய் விளையாடுனாங்கன்னா, நம்ம ஆள் மட்டும் என்ன பண்ணுவாரு, வானத்த நோக்கி அங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. ஏன் ஸ்கை? ஏன் சன்? அப்படிங்கிற மாரிலாம் போயிட்டுருக்கு. இத பார்த்துட்டு இருக்க ஆசிரியர் என்ன பண்றாங்க, ஒரு என்வலப்ல நோட்ஸ் எழுதிடுறாங்க. ஈவினிங்ல வந்து உங்க அம்மா கிட்ட போய் குடுத்துறியா? அப்படின்னு சொல்றாங்க. அத அம்மா கிட்ட போய் அவர் குடுக்குறாரு. அம்மாவும் பார்த்துட்டு படிச்சுட்டு கண் கலங்குறாங்க. அட் த சேம் டைம் அவன ஹக் பண்ணிக்கிட்டு, "செல்லம் இதில என்ன எழுதியிருக்கு தெரியுமா?" அப்படின்றாங்க. "சொல்லுங்கம்மா." அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, அவங்க அம்மா சொல்றாங்க, "இதில வந்து அ மை சன் இஸ் அ ஜீனியஸ்" அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. "நீ பேரறிவாளனா இருக்க. உன்னோட எக்ஸ்ட்ரா டேலண்ட்டுக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து எஜுகேட் பண்ற அளவுக்கு யாரும் கிடையாது. அதனால இன்னையிலேருந்து வீட்லயே படிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இத கேட்டதும் நம்ம ஆளு ரொம்ப குஷி ஆயிட்டாப்புல. அப்புறம் அவங்க அம்மா தான் வந்து அவனுக்கு ட்ரெயின் பண்றாங்க. மேக்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுமே ட்ரெயின் பண்றாங்க. எல்லாம் அவங்க கரேஜ்லேருந்து எல்லாமே அவங்க கத்துக் குடுக்குறாங்க. அ பல ஆண்டுகள் கழியுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவர வந்து மாமேதைன்னு சொல்லி நோபல் பிரைஸ் வரைக்கும் இவரு அ கண்டுபிடிச்சதுல வந்து நோபல் பிரைஸ் வரைக்கும் அவங்களுக்கு குடுத்துடுறாங்க. அப்புறமா அ அம்மா இறந்ததுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறமா அந்த எடுத்து பார்க்குறாரு. அந்த தூசி தட்டி பார்க்குறாரு. அந்த என்வலப் அவர் கண்ல கிடைக்குது. அத பார்த்ததுக்கப்புறமா தான் அதில என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அ உங்களுடைய மகன் வந்து மந்தமானவன். அதனால் இங்கே படிப்பதற்கு இவன அனுமதிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காரு. அத பா அத பார்த்ததும் அவர் கண் கலங்கிட்டு என்ன சொல்றாருன்னா, உண்மையாவே எங்க அம்மா தான் மேதை. அவர் கண் கலங்குனது எதுக்காகன்னா, அந்த வார்த்தைகள பார்த்து இல்ல. எங்க அம்மா அன்னைக்கு மட்டும் அந்த வார்த்தைய என்ன வந்து பாசிட்டிவ் வைப்ஸ்ல பேசாம இருந்தாங்கன்னா, நான் இன்னைக்கு கிடையாது. எங்க அம்மா தான் உண்மையான மேதைன்னு சொல்லிட்டு மிச்சுறாங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில இப்ப இருக்க அம்மா, அப்பா பாருங்க. அ அவன் அப்படி படிக்கிறான், இவன் இப்படி படிக்கிறான், மார்க் கம்மியா இருக்கு. எப்ப பாரு என்ன சொல்றது, இன்னும் கெட்ட வார்த்தைகள் தான். இவனன்ட்டு வாய்க்கு வந்து கெட்ட வார்த்தை தான் பேசுறான். அப்படி இருந்தா நம்ம பிள்ளைங்க எங்கேருந்து உருப்படும்? நம்ம தாங்க ஏதாச்சும் நம்ம பிள்ளைங்களுக்கு பாசிட்டிவா பேசணும். அப்பதாங்க வளர்ற பிள்ளைங்க நல்லபடியா வளரும். ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்மள சுத்தி நம்ம பிள்ளைங்களுமே மிகப்பெரிய ஜீனியஸ் தான். அத நம்ம புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணோம்னா, அவங்களுடைய லைஃபும் நல்லாயிருக்கும்னு நான் இன்னைக்கு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.